पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பூர்வபாகம் முடிச்சுட்டு முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். நாமத்துக்குள்ளார வந்து முதல் நாமம் விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கான நிருக்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்து லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஆச்சாரியர் என்ன பண்றார், முடிவுரையா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாடத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః புனः இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியாயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாஸ்திராணி ஆலோடிய எல்லா சாஸ்திரங்களையும் நல்ல மனனம் பண்ணதுக்கு பிறகு விசாரியச்ச புனః புனः திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி பார்த்தாச்சு. பகவத்கீதையை பார்த்தாச்சு, உபனிஷத்தை பார்த்தாச்சு, பிரம்மசூத்திரம் பார்த்தாச்சு,
எவ்வளோ தர்க்கம், நியாயம், வாதம், விதண்டா எல்லாம் பார்த்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதமேக்கம் சுநிஷ்பன்னம், ஒரே ஒரு கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது, நிகமனம் உண்டாகுது, சாஸ்திரத்தோட நிகமனம், ஜட்ஜ்மெண்ட் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியேயோ நாராயணஹ சதா, சதா நாராயணனை தியானிக்க வேண்டும். அப்ப எதுக்கு சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறோம் சாமி, பேசாம உட்கார்ந்து இதெல்லாம் மூடி வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா அதுக்காக இல்லை. இந்த ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இது சொல்லியிருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஸ்ரோத்தவ்யோ, மந்தவ்யோ, நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு விதிவாக்கியம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாதான் தரிசனம் செய்யத்தக்கது. அந்த ஆத்மா என்னவா இருக்கு அப்படின்னா அதுக்காக சாஸ்திரம் படிக்கிறோம். இந்த வேதாந்தத்தை படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தையோ சங்கர பாஷ்யத்தோட உபனிஷதங்களையோ கீதையோ படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒன்று ஆத்ம தியானம் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. இப்போ ரமணாசிரமத்தில் வந்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்தில் நிறைய சின்சியர் சாதக்கு நிறைய பேர் தியானம் பண்றாங்க, ஆத்ம தியானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம ஈஸ்வர தியானங்கள், உபாசனைகள் பண்றவங்க, ஈஸ்வர மூர்த்தத்துல பண்றவங்க நிறைய பேர் விஷ்ணுவோட ரூபத்துல. இங்க இருக்கா இல்லையான்னு தெரியல. நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தியானம், ஹரித்வார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் அதுலலாம் போனீங்கன்னா மதுரா பிருந்தாவன்லையும் அயோத்தியாலையும் நிறைய க்ஷேத்திரங்கள், எல்லா இடத்துலயும் என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி 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 ஒரு மூர்த்தத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா தியானம் பண்றவங்க இருக்காங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட போட்டோவே எனக்கு இங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க. எந்த போட்டோவுமே நல்ல சித்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ற மாதிரி சித்திரங்கள் நான் பாக்குறேன். சிவபெருமானை பார்த்தா இங்க வந்து போட்டோஸ் ரொம்ப கம்மி. சிவபெருமானை நல்லா உட்கார்ந்து நல்லா பண்ணலான்னு பார்த்தா யோசிக்க முடியல. விஷ்ணுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல போட்டோஸ் கிடைக்கல. நார்த் இந்தியா போனா அவ்வளவு அற்புதமான போட்டோஸ். காயத்ரி போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகத்துல என்ன மாதிரி சொல்லியிருக்கோ அது அப்படியே இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றதுக்கான என்ன மாதிரி சாதுக்கள் நிறைய இருந்துகிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தோடு கூடிய விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானம் பண்றன்றதும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம வெளியில யார வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு விக்கிரகத்துல ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விக்கிரகத்துல மட்டும் இல்ல, அவர்தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார், அவர்தான் எல்லாத்தோட ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு பேர். நானும் இங்க இருக்கிறது எல்லாத்தும் ஒரே தத்துவம், ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு, சாஸ்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டியிருக்கு. நான் ஆரம்பிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாஸ்திரத்துக்குள்ளார குருநாதரை தேடி ரிஷிகேஷ் போறதுக்கு முன்னாடியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் எல்லாம். நான் அப்ப கிருஷ்ணரை பார்த்ததுக்கும் இப்ப கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நான் நாராயணான்னு சொன்னதுக்கும் இப்ப நாராயணான்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சொல்ற வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற பாவத்துல முன்னாடி எனக்கு அந்நியமா வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்த்தேன், எனக்கு அந்நியமா விஷ்ணுவை நான் பார்த்தேன், எனக்கு அந்நியமா எல்லா தேவதைகளும் இருக்கு, இந்த ஜெகத் எனக்கு அந்நியமா இருக்கு, ஈஸ்வரன் எனக்கு அந்நியமா இருக்கார் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பேதத்தோட பேத புத்தியோட நான் பக்தன், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுவாமி, அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவரை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குருநாதர் அடைஞ்சு இந்த உபனிஷதங்கள் எல்லாம் படிக்கும்போது, சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது, பகவத்கீதை முக்கியமா பகவத்கீதை உபனிஷதங்கள்லாம் படிச்சு நல்லா வரும்போது தான் தெரியுது வாஸ்தவத்துல இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் மட்டும்தான் இருக்கு. நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை. வாஸ்தவத்துல தங்கம் மட்டும்தான் இருக்கு. கம்மல்னு ஒண்ணு வஸ்து இல்லவே இல்லை, மூக்குத்தி ஒண்ணு இல்லை, ஒட்டியானம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிறது என்னது, தங்கம் மட்டும்தான். அந்த தங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரணம் நம்ம சொல்றது எதுவோ அது கல்பித்தம். அது
அதே மாதிரி நம்ம சொல்றோமே, நான் பரமஹம்சானந்தா, நான் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் விவகாரத்தை சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரே ஒரு கான்சியஸ்னஸுக்கு மேல பாத்தீங்கன்னா வெறும் கல்பிதம். தங்கத்துக்கு மேல ஆபரணம் கல்பிதம். ஆனா விவகாரத்துக்கு இருக்கா? விவகாரத்துக்கு இருக்கு. வளையல்ன்றோம், மூக்குத்தின்றோம், கம்மல்ன்றோம், இதெல்லாம் விவகாரத்துல இருக்கு. ஆனா தனியா தங்கத்தை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா வளையலையோ மூக்குத்தியையோ தனியா காட்டுங்க, ஆபரணத்தை தனியா காட்டுங்க அப்படின்னா ஆபரணத்தை தனியா எடுக்க முடியாது சாமி. தங்கத்துக்கு மேல இந்த ஆபரணம்ன்ற நாம ரூபம் ஆரோப்பமாயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாஸ்திரங்களை விசாரம் பண்ணதுக்கு பிறகுதான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது நாராயணன் மட்டும்தான். நாராயணன்ற சப்தம், சதாசிவன்ற சப்தம், வாசுதேவன்ற சப்தம், இது எல்லாம் எதை குறிக்கும்? சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அப்ப சுத்த பிரம்மம் தான், நாராயணன் மட்டும்தான் இருக்கார். சுத்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. நான் ஜீவனும் இல்லை, இந்த ஜெகத்தும் இல்லை. ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே. அறிந்த பிறகு பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை நல்லா சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு அறிஞ்ச பிறகு இந்த துவைத்தம் என்பது வெறும் தோற்ற மாத்திரம், வெறும் பாத்தீங்கன்னா ஆபாசம் தெரியுது. தங்கத்துக்கு மேல ஆபரணம் தெரிகிற மாதிரி தெரியுது, வாஸ்தவத்துல இல்லை. அப்ப இருக்கிற வஸ்து ஒரே ஒரு வஸ்து, பிரம்மம் சொல்லலாம். அததான் நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணனை பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கான், எனக்கு வேறா இருக்கான் அப்படின்னு நான் பார்த்தேன். அவன் எனக்குள்ளாரியே ஹிருதயத்துல இருக்கான்னு சொன்னா கூட நான் என்ன பண்ணேன், ஹிருதயத்துல அவன் தனியா இருக்கான் போல இருக்கு, அவன் வேற போல இருக்கு, நான் வேற அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப சாஸ்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது, உள்ளுக்குள்ளார நானா இருக்கிறதே அவன் தான். உள்ளுக்குள்ளார நான் வேற அவன் வேற எல்லாம் இல்ல, நானாதான் அவனே இருக்கான். வெளியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நானா இருக்கிறது அவன்தான். அவன்தான் உள்ளேயும் இருக்கான், அவன்தான் வெளியிலையும் இருக்கான். அவனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒரு எம்எம் கூட இல்லவே இல்லை. எதெல்லாம் இருக்குன்னு சொல்லமோ அதெல்லாம் வெறும் நாம ரூபம். இருக்கிறது நாராயணன் மட்டும்தான் அப்படின்னு சிரவணத்தை பண்ணி மனனத்தை பண்ணி முடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன், நிஷ்பன்னம் உண்டாகுது. இதம் ஏக்கம் நிஷ்பன்னம். இதுதான் ஒரு முடிவுக்கு வரும். திருவிடை மருதூர்ல போய் பாத்தீங்கன்னா ஆதிசங்கரா போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம், இதுதான் உண்மைதான், இதுதான் நிஷ்பன்னம். அதேதான் இங்க சொல்லுது. ஒரே ஒரு தேவதை மட்டும்தான். சிரவணம் மனனம் முடிச்சதுக்கு பிறகு முடிவுக்கு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது நாராயணன் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் நிச்சயமானதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு பேசாம உட்கார்ந்து அருணகிரிநாதருக்கு பாத்தீங்கன்னா முருகர் சொன்ன மாதிரி சும்மா இரு சொல்ல. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிதித்தியாசனத்துல என்ன பண்றோம், நாராயண தியேயோ நாராயண சதா காலமும் நாராயண தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதான் நிஷ்பன்னம், இதான் கன்க்ளூஷன். அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த நாராயணனை எப்படி தியானம் பண்றது? இது மகாபாரதாந்தே பகவதா ஸ்ரீ வேதவியாசேன உபசம்ஹிருதம். மகாபாரதத்தோட எண்டுல பகவான் வேதவியாசர் இந்த விதமா என்ன பண்றார், கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிருக்கார், உபசம்ஹாரம் பண்ணியிருக்கார், கிரந்தத்தை கம்ப்ளீட் பண்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சொல்றார் ஹரிரேக சதாத்தியேயம். மேல நாராயணோ சதாத்தியேயன்னு வந்துச்சு. நாராயணனுக்கு பதிலா இங்க என்ன வருது அடுத்த ஸ்லோகத்துல, ஹரிரேக சதாத்தியேயம். ஹரிதான் பாத்தீங்கன்னா சதா தியானம் செய்ய யோக்கியமானவர். தியேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தியானம் செய்வதற்கு, இந்த உலகத்து விஷயங்கள்லாம் தியானம் பண்றதுக்கு யோக்கியமானது இல்ல சுவாமி. நீங்க எதெல்லாம் நீங்க உலகத்து விஷயங்களை பாத்தீங்கன்னா தியானம் பண்றோமோ அது எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருஷ்யம் இதெல்லாம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சுகம் தரவே தராது. இது எல்லாம் பொய்யானது. வாஸ்தவத்துல வெறும் நாமரூபம், விவகார சத்தியம், பாரமார்த்திகம் இல்லை, எல்லாம் அனித்தியம். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதையாவது நம்ம சிந்தனையில ஏத்தி வச்சு மனசுல ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு சிந்திக்கணும், தியானிக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும்தான். அதான் சொல்லுது ஹரிரேக சதா தியேயம்.
ஹரி மட்டும்தான் சதா தியானம் செய்ய யோக்கியமானவர். பவத்பிகி சத்வ சம்ஸ்திதைஹி, தாங்களால், யாரெல்லாம் இந்த பாடத்தை கேட்கிறோமோ அவங்களால, சத்வ சம்ஸ்திதைஹி, நன்றாக அந்த கரணத்துல பாத்தீங்கன்னா நன்றாக நிலை பெற்றவர்களால். சத்வம்னா அந்த கரணம், ரெண்டு அர்த்தம் எடுங்க. சத்வம்னதுக்கு அர்த்தம் அந்த கரணம். அந்த கரணம்னா நல்லா உள்ள நின்று ஏகாகிர சித்தத்துல நிக்கிறவர்களால், பவத்பிகி தங்களால், ஹரி மட்டும்தான் தியானம் செய்ய யோக்கியமானவர். அதே நேரத்தில் சத்வ சம்ஸ்திதைகின்றதுக்கு அர்த்தம் சத்துவ குணத்தில் நன்றாக நின்றவர்களால். ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். சத்வன்ற சப்தம் அந்த கரணத்தையும் குறிக்கும், சத்வன்ற சப்தம் குணத்தையும் சத்துவ குணத்தையும் குறிக்கும். நல்லா பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல நிக்கிறதுனா என்ன அர்த்தம் சுவாமி? அதான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 70% மேல சத்துவ குணம் போச்சு அப்படின்னா ஏகாகிர சித்தம்னு பேரு. அப்ப மெதுவா பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த சத்துவ குணத்திலேயே நிக்கணும். சத்துவ குணத்தினால பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணணும். ஹரி மட்டும்தான் தியானம் செய்ய யோக்கியமானவர் சொல்லியாச்சு. எப்படி தியானம் பண்றது சுவாமி? ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா, ஓம் என்று சதா காலமும் பாத்தீங்கன்னா பாருங்க, ஹரிரேக சதா தியையோ, கீழே பாத்தீங்கன்னா ஓம் இத்யேவம் சதா அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹரியா இருக்கட்டும் இல்ல ஓமா இருக்கட்டும். ஹரின்றது ஆள் பேரு, ஓம்ன்றது அவரோட பேர். ஹரியோட பேர் என்னப்பா அப்படின்னா ஓம்காரம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஓம் இத்யேவம், ஓம் என்று இந்த விதமாக. ஹே விப்ராஹா, ஹே புத்திசாலிகளே, படிச்சவங்களே, எல்லாம் எஜுகேட்டட் ஆயிட்டோம்ல. இப்ப பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கோம், சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால கொஞ்சம் புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹே விப்ராஹா, சிரவணம் பண்ணவங்களே, மனனம் பண்ணவங்களே, என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓம் என்று இந்த ஓங்காரத்தினால பாத்தீங்கன்னா பட்டத்தை, சதா பட்டத்தை. நிறைய நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சீனியர் சாதுக்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன். கைலாஷ் ஆசிரமத்தில் பாடம் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயசானவங்களா இருப்பாங்க, 30-40 வருஷம் ஆயிருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா கரமாலை அப்படின்னு ஒரு மாலை வச்சுருப்போம். இங்கேதான் யார்கிட்டையும் பார்க்கறதே இல்லை. நானும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கரமாலை இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கரமாலை இல்லாமல் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரகஸ்த வீட்லேயே கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கரமாலை வச்சுருப்பாங்க. நமக்கு ஜபம் பண்ற மாலையே இல்லை, தெரியலையே. சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஓம் 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 ஓம்னு மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாலையை உருட்டுறது எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யக உபனிஷத்துல எல்லாத்தையும் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வருது. ஸ்ரவணம் மனனம். பிருகதாரண்யம் பாத்தீங்கன்னா மனன பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரம்மசூத்திரம், பிருகதாரண்யம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனன பிரதானமான கிரந்தங்கள். நல்லா பிருகதாரண்யம் முடிச்சதுக்கு பிறகு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆத்ம ஞானத்தை அடையணும், அனுபூதி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முண்டக்கத்திலையும் பிருகதாரண்யக்கத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. அந்யாம் வாச்சாம் விமுஞ்சத, அந்யா வாச்சாம் விமுஞ்சத. மற்ற சப்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடு. எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி போடு. அந்யா வாச்சாம் விமுஞ்சத, வாச்சோ விக்லாபனம் தத்து, வாச்சோ விக்லாபனம் தத்து. அது என்ன பண்ணும், நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் சிரமம் கொடுக்கறது. வெறுமனே பாத்தீங்கன்னா வாக்குக்கு சிரமத்தை கொடுக்கறது. அதனால என்ன பண்ணு அப்படின்னா, பிரஜாம் குருவீத பிராமணாக. இங்க விப்ராகான் இருக்கு. இதே சப்தம் பிருகதாரண்யத்துல எப்படி இருக்கு? பிராமணாகா. முமுக்ஷுக்களே, ஹே முமுக்ஷுக்களே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜாம் குருவீத, பிரஜையை செய்வீர்களாக. பிரஜான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்புரணம். இந்த சைத்தன்யத்திலேயே பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேரு பிரஜான்னு பேரு. பிரஜாம் குருவீத பிராமணாகா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சிரவண மனனம் பண்ணிட்டு வேற எந்த காரியமும் இல்லை, அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு சப்தங்கள் பாத்தீங்கன்னா சாஸ்திர சப்தங்கள் பாத்தீங்கன்னா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ண மூடி உட்கார்ந்தா அந்த மந்திரம் என்ன, இந்த மந்திரம் என்ன, இது மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும். அப்ப அது கூட விக்னமா இருக்கும். அப்போ மந்திரத்துல ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்துல சொல்றாரு, அந்த மந்திரத்துக்கு பிரஜையை செய்வாயாக அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிரஜாம் குருவீத, பிரஜையை செய்வாயாக அப்படின்னு இருக்கு.
பிரஜையெல்லாம் பண்ணலாம் முடியாது. ஏன்னா அது நான் பிரஜான்றது ஸ்புரணம். நான்ற ஸ்புரணத்துக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பிரஜா. ஆப்ஜெக்ட் இல்லை அது. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத ஆப்ஜெக்டா இருந்தா தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்ப ஆப்ஜெக்ட் இல்லாத பிரஜைய பண்ணு அப்படின்னா, பிரஜைய பண்ணுனா என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்ற, ஒண்ணும் இல்லப்பா, சமதமாதிகளை பாத்தீங்கன்னா விருத்தி பண்ணிக்கிட்டு. சமதமாதிகளை விருத்தி பண்ண அர்த்தம், சமம் மனோ நிகிரகம், தமம் பாஹ்யேந்திரிய நிகிரகம், இது மாதிரி சமம் தமம் உபரதி, எல்லா கர்மத்தையும் ஷட் டவுன் பண்றது, தியாகம் பண்றது, சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிடுறது. சமம் தமம் உபரதி, திதிக்ஷா, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறது, ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது. திதிக்ஷா, ஸ்ரத்தா, நான் பிரம்மமாதான் இருக்க, சாஸ்திரம் சொல்றது சத்தியம்னு அதுலயே நிக்கிறது. சமாதானம், இதெல்லாம் சரியா நடக்கும்போது 6வது சாதனையா இருக்கக்கூடிய அந்த சமாதானம், சமாதானம் இஸ் ஈக்வல் டு சமாதி. சமாதியானது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகுது. அப்ப என்ன பண்ணணும்னா, சமதமாதிகளை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சமதமாதிகளை நல்ல முறையில இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? அங்க ஆச்சாரியார் கேட்கிறார், சங்கர பாஷ்யத்துல இதெல்லாம் வருது. ஆச்சாரியார் கேட்கிறார், சமதமாதிகளை எனக்கு இம்ப்ரூவ் ஆகணும் சாமி. யாருக்காவது இங்க கொஸ்டின் இருக்கும். சமம் தமம் உபரத திதிக்ஷா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகணும் சாமி. யாராவது தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் முட்டாள்தனம். தனித்தனியால ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. நான் பாத்தீங்கன்னா நிறைய குருமார்கள் என்ன பண்றாங்க, வேல்யூஸை பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூஸா பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றது, அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு சாதனத்தினால பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கணும். அது மாதிரி ஒரு சாதனம் என்ன அப்படின்னா, ஓமிதி தியாயத ஆத்மானம். ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல பிரஜாம் குருவீத பிராமணாகா அப்படின்ற மந்திரத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, முண்டக்க உபனிஷத்துல இருக்கக்கூடிய மந்திரத்தை பாத்தீங்கன்னா ஓம் இத்தியேவம் தியாயத ஆத்மானம் அப்படின்ற மந்திரத்தை பாத்தீங்கன்னா சொல்றார். ஓம் என்று இந்த ஆத்மாவை என்ன பண்ணணும், தியானம் செய்யணும். எதுக்காக சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்களா, அசப்தம்னு சொல்லியிருக்கீங்களா சுவாமி. நிர்குண பிரம்மத்துல யதாவாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசக, மனசு போகாது, வாக்கு போகாது. அப்போ வாக்கும் மனசும் போக முடியாத இடத்த எப்படி ஓங்காரத்தால தியானம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்கார தியானம் வஸ்துவை அடையறதுக்கு இல்லை, அதுக்கு அப்டக்கிள்ஸா எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார தியானம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓங்காரத்தோட அகார உக்கார மகாரம் தான் இந்த 3 பிரபஞ்சங்கள். ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் சொல்ற அவித்யா. அதனால பாத்தீங்க அப்படின்னா அகார உக்கார மகாரம் சொல்லக்கூடிய இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 ஜபிக்கிறதுனாலையும் தியானிக்கிறதுனாலையும் இந்த 3 பிரபஞ்சங்களும் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு லயமாயிட்டே போகும். ஜாகிரத பிரபஞ்சம் சொப்பன பிரபஞ்சத்துல சூக்ஷ்மத்துல ஹிரண்ய கர்ப்பட்ட லயமாயிடும், விராட்டு ஹிரண்ய கர்ப்பட்ட லயமாயிடும். அதே மாதிரி விஸ்வன் தைஜசன்ல லயமாயிடுவான். பிரபஞ்சம் ஜாகிரத பிரபஞ்சம் மானச பிரபஞ்சத்துல லயமாயிடும். அதுக்கப்புறம் உகாரம் பாத்தீங்கன்னா அடுத்து மகாரத்துக்குள்ளார இன்னும் அதிகமா அபியாசம் பண்ண பண்ண ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன்ட்ட லயமாயிடுவார். விஷ்ணு பகவான் சிவன்ட்ட பாத்தீங்கன்னா சதா இவர்கிட்ட ருத்ரர்கிட்ட பாத்தீங்கன்னா லயமாயிடுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தைஜசன் பாத்தீங்கன்னா பிராக்ஞன் இடத்துல லயமாயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சொப்பன பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா காரணம்னு சொல்லக்கூடிய காரண பிரபஞ்சத்துல லயமாயிடும். இன்னும் அதிகமா அந்த ஓங்காரத்தை பண்ணும்போது என்ன ஆகும், மகாரம் மட்டும் மிச்சம் இருக்கும். மகாரத்தோட தியானத்தினால என்ன பண்றது, மகாரத்தை உச்சரிக்கிறதுல மகாரத்தோட தியானம், அந்த மகார தியானத்தினால என்ன நடக்கும், ஈஸ்வர தியானம்னு பேரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே லயமாகிவிடும். இந்த ஆத்மாலேயே லயமானதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், மிச்சம் ஒன்றும் இருக்காது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாத்திரஸ் சதுர்த்தோ அவ்யவகாரிய. மாண்டூக்கிய உபனிஷத்துல 12வது மந்திரம் சொல்லுது. இந்த அகாரம் உகாரத்துல லயமாயி உகாரம் மகாரத்துல லயமானதுக்கு பிறகு
மகாரத்தையும் தூக்கி அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா தன்னிடத்துல பாத்தீங்கன்னா லயம் பண்றான். இந்த அமாத்திர சதுர்த்தோ 4வது மாத்திரை ஒண்ணு இருக்கு, அமாத்திரான்னு பேரு, அது 4வது. அதுல விவகாரத்துல இல்ல, உச்சரிப்புல இல்ல, ஆ ஊ மா ஓம் இருக்கு. ஆனா ஓமுக்கும் அடுத்த ஓமுக்கும் நடுவுல இருக்கிற சப்தம் நிஷப்தம், அசப்தம். அது சப்தம் இல்லாத இடம். அதுக்கு பேரு துரியம் அப்படின்னு பேரு, அமாத்திரான்னு பேரு. சப்தத்துல அதுக்கு பேரு அமாத்திரான்னு பேரு. அந்த அமாத்திரா பாத்தீங்கன்னா அவ்வியவகாரியக, விவகாரத்துல இல்ல. பிரபஞ்ச உபசமக, அந்த இடத்துல பிரபஞ்சமே இல்லை. 3 பிரபஞ்சம், ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், அந்த காரண பிரபஞ்சம். இந்த 3 பிரபஞ்சங்களும் அகார உகார மகாரம்னு 3 அக்ஷரங்களா இருக்கு. இது 3ம் லயமான இடம். இந்த லயமான இடத்துல எந்த பிரபஞ்சமும் இல்லை, திருஷ்யங்கள் எதுவுமே இல்லை. பிரபஞ்ச உபசமம். அந்த இடத்துல என்ன சுவாமி ஒண்ணுமே இல்லையா? சூன்யமா சுவாமி? இல்ல இல்ல, சிவோ மங்களம், அதுதான் சைத்தன்யம். சிவம் பாத்தீங்கன்னா, சிவன் பாத்தீங்கன்னா மாயையை விட்டுட்டு சிவமா இருக்கார், மங்கள சுரூபமா அங்க இருக்கார். அந்த சிவம் அத்வைத்தம், அதுதான் பாத்தீங்கன்னா அத்வைத்த சுரூபமா இருக்கிறது. அத்வைதத்துக்கு அன்னியமா அங்க துவைத்தம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சமும் பார்க்கப்படுற வஸ்து எதுவுமே இல்லை. தூக்கத்துல என்ன இருக்கு? நான் ஒன்றையும் அறியவில்லைன்ற அவித்யா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சமாதியில இந்த ஓங்கார சாதனைய பண்ணிக்கிட்டு போறோம் அப்படின்னா அந்த ஒன்னும் தெரியவில்லைன்ற அவித்யாவும் டிசப்பியர் ஆயிடும். டிசப்பியர் ஆனதுக்கு பிறகு தான் தானா அத்வைத்தமா தான் நிற்கின்றான். இந்த விதமா ஏவம் ஓங்கார ஆத்மாயேவ, மாண்டூக்கிய உபனிஷத்துல 12வது மந்திரம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது 12வது மந்திரம் சொல்லுது. ஏவம் ஓங்கார ஆத்மைவ, இந்த விதமா ஓங்காரம்தான் ஆத்மா என்று சம்விஷதி. அகார உகார மகாரத்தை எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு நான் தான் ஓங்கார சொரூப்பியா, ஓங்கார ரூபமா நான் இருக்கின்றேன், துரிய ஓங்காரமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சம்விஷதி. ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான், தன்னில் தான் நுழைகின்றான், பிரவேசம் செய்கின்றான். ஏவம் வேத, ஏவம் வேத அப்படின்னு மாண்டூக்கியத்துல 12வது மந்திரம் இந்த விதமா முடியும். அப்ப ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது? அந்த நிர்குண பிரம்மத்தை பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல படிச்ச சர்வ வியாபகமா நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மத்தை தான் என்று அவன் அறிகின்றான். அப்ப இதுக்காக தான் அந்த ஓங்கார சாதனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாஸ்திரத்தெல்லாம் படிச்சதுக்கு பிறகு ஒரே ஒரு சாதனை தான், எனது ஓங்கார தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் ஒரு காலத்துல நான் பாத்தீங்கன்னா ஓங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் மேல. அவன் தான் கிருஷ்ணன் தான் ஓங்காரம் அப்படின்னு. ஆனா அப்போ பேதத்தோட பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, அபேதம் தெரியாது. ஓங்காரம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட பேரு அப்படின்னு நினைச்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கிருஷ்ணர் எனக்கு அந்நியமா கிருஷ்ணன் இல்லை, எனக்குள்ளார ஸ்புரணமா இருக்கான். இப்ப நான் ஓங்காரம் பண்றதுக்கும் முன்னாடி ஓங்காரம் பண்றதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப பேதம் இல்லை, நல்ல ஸ்புரணம், நல்லபடியா சாஸ்திர சிரவண மனனம். அப்ப சாஸ்திர சிரவண மனனம் பண்ணாம இங்க நிறைய பேர் ஓங்காரத்தை பிரயோகம் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நீங்க சக்கி வாசுதேவ ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அபியாசிகள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓங்கார அபியாசிகள்லாம் இருக்காங்க. நான் சொன்ன 2 குட்டி பொண்ணுங்க என் பக்கத்துல இருந்துச்சு. அந்த குட்டி பொண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஓங்காரத்தை சொல்லும், நல்ல நாதம்லாம் வரும். நல்ல பொண்ணுங்க, வயசு சின்ன பொண்ணு வயசுல. அப்ப பாத்தீங்கன்னா அங்க படிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த பொண்ணுங்க டெய்லி பண்ணும். அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓங்காரம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா சாஸ்திர விசாரம் பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. நிறைய இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த்னு ஒரு இடம் இருக்கு. ஆனந்த் அப்படின்னு நம்ம இது இருக்கு, பால் கம்பெனி, என்ன கம்பெனி? அமுல் கம்பெனி, அமுல் கம்பெனின்னு நினைக்கிறேன். அமுல் பாத்தீங்கன்னா ஆனந்தில தான் இருக்கு. அங்க ஒரு ஆசிரமமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துக்காகவே ஒரு ஆசிரமம் இருக்கு. வெறும் ஓங்காரம். உங்களுக்கு தனி கூண்டு மாதிரி, ஒரு நெஸ்ட் மாதிரி ஒரு கூண்டு கொடுத்துருவாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை தியானம் பண்ணல. உங்களுக்கு ஃபுட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கேட்ல வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க கதவை ஓப்பன் பண்ணோடனே சின்ன டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல் டோர் கூட ஓப்பன் பண்ண வேணாம், கொஞ்சம் டோர் பண்ணா போதும். ஃபுட்டு இருக்கும், நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு சீட்ல எழுதி வச்சா போதும். பஞ்சாப்ல போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட மந்திரமே ஓங்காரம் தான்.
இந்தியா ஃபுல்லா ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா நிறைய இடத்துல ஓங்காரத்தை வந்து ஜபிக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் பூரண ஞானத்தோட பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப ஓங்காரத்தை தியானம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தை குரு மூலமா ஒழுங்கா படிக்கணும். நல்ல சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சாதனையை நம்ம பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நிர்குண நிராகாரமா இருக்கிற அத்வைத சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் ஆயிடுது. மாண்டுக்கியம் அதை தான் சொல்லுது. அப்ப ஓங்காரத்தோட அர்த்தம் தான் மொத்த சாஸ்திரம். மொத்த சாஸ்திரத்தையும் என்ன பண்ணீங்க? கேப்சூல் ஆக்குனீங்கன்னா ஓங்காரம் கிடைச்சிடும். மொத்த அந்த ஓங்காரத்தோட பொருள் என்ன, வஸ்து எது அப்படின்னா அதுதான் பிரம்மம், அதுதான் நாராயணன், அவர் தான் ஹரி அப்படின்னு சொல்லப்படுறவர். இது வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபநிஷத்துல சொல்லுது. அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பிரணவோ தனுகு. அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்கு. 2-2-3 முண்டக்க உபநிஷத்துல எழுதிக்கங்க. இந்த 2-2-3 சொல்லுது தனுர் கிரஹீத்வௌபனிஷதம் மகாஸ்திரம். தனுர் கிரஹீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். இந்த உபனிஷதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மகா அஸ்திரமா. தனுர் கிரஹீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். அம்பு வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா உபனிஷதங்கள் தான் அம்பு. தனுஷ் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தனுர் கிரஹீத்வா தனுஷ் எடுத்துக்கிட்டு உபனிஷதம் மகாஸ்திரம். ஷரம் ஹுபாசா நிஷிதம் சந்தயித. உபனிஷதங்கள் எல்லாமே வில்லுக்கு சமமா வச்சுக்கிட்டு இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த சிரவண மனனம் பண்ணும்போது அவ்வளவு ஈஸி இல்லை. உங்களாம் நான் கையெழுத்து கும்பிடுறேன். 1 மணி நேரம் பாடம் கேட்குறீங்கன்னா மகா பாக்யவான்கள் நீங்க. உட்கார முடியாது. சுவாத்தியாயோ பரமோ தபகன்னு சொல்லப்பட்டிருக்கு. டெய்லி கிளாஸ்க்கு வர்றது, டெய்லி பாடம் படிக்கிறது ஒரு பெரிய தபஸ். பரமோ தபகன்னு சொல்லியிருக்கு சுவாத்தியாயம். ஏன்னா மனசு அக்செப்ட் பண்ணாது. இந்த சிரவணம் பண்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கத்திய வந்து பாத்தீங்கன்னா தீட்டுற மாதிரி, கூர் பண்ற மாதிரி. உபாசா நிஷிதம் சந்தயித. நல்ல அந்த உபனிஷதம் சொல்லக்கூடிய வில்லுல இந்த மனசை நல்லா கூர் தீட்டி உபாசனையினால என்ன உபாசனை பண்ண போறோம்? இப்ப 8வது சாப்டர் கீதையில ஆரம்பிக்க போகுது. இன்னையில இருந்து 8வது சாப்டர்ல இருந்து ஓங்கார உபாசனை டெய்லி காலையில கிளாஸ் நடக்க போகுது உங்களுக்கு. 5:15 இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா 6:15 வரைக்கும் 6:10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமாவது ஓங்கார உபாசனை பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனையினால நல்லா கூர்த்தீட்டப்பட்டு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துன்னு சொல்ற அந்த வில்லுல வச்சு ஆயம்ய தத் பாவகத்தேன, நான் அந்த பிரம்மமா இருக்கேன், நான் அந்த நாராயணனா ஸ்ரீஹரியா நான் தான் இருக்கேன், சர்வம் பிரம்மமயம், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு, நான் ஓங்காரமா இருக்கேன், என்னுடைய பெயர் ஓங்காரம் அப்படின்னு பாவிச்சு தத் பாவகத்தேன சேத்தசா நல்ல புத்தியினால வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு லட்சியம் ததேவாக்ஷரம் சோமிய வித்தி. லட்சியம் எது அப்படின்னா அந்த பரபிரம்மத்தை அடையிறதுதான் லட்சியம். அதுக்காக இந்த ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். ததேவ அக்ஷரம் லட்சியம். அந்த அக்ஷர பிரம்மம் தான் நிர்குண பிரம்மம் தான் லட்சியம் அப்படின்னு ஹே சோமிய வித்தி இவ்வாறு அறிந்து கொள் அப்படின்னு 2-2-3 மந்திரம் முண்டக்க உபனிஷத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னும் புரியலையா சாமி சரியா வந்து எது எது வில்லு எது அம்பு சரியா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சாமி நீங்க சொல்றது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆமாம்மா கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல, ரொம்ப கிளியரா நான் சொல்றேன் அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்லுது. 2-2-4 சொல்லுது. பிரணவோ தனுகு மந்திரம் சொல்லுது. தனுஷ் எதுப்பா? வில்லு எது? பிரணவம் தான் வில்லு. பிரணவோ தனுகு ஷரோஹ்யாத்மா. ஷரம் எது? அம்பு எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா பிரதானமா இருக்கிற மனசு. ஜீவாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்? மனசுல இருக்கான். ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மனசுல உண்டாகுது. அந்த ஜீவாத்மா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷரம் அம்பா இருக்கு. பிரம்மதல் லட்சியம் உச்சியதே. பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா லட்சியமாக கொண்டு, பிரம்மத்தை என்ன பண்ணணும்? லட்சியமா வச்சுக்கிட்டு
பரமாத்மாவை லட்சியமா வச்சுக்கிட்டு ஜீவாத்மாவை அம்பா வச்சுக்கிட்டு வில்லு வந்து பாத்தீங்கன்னா பிரணவம்ன்ற வில்லுல என்னது பிரம்மத்த லட்சியம் உச்சதே அப்பிரமத்தேன வேதவ்யம். அப்பிரமத்தேன அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனக்குறைவு இல்லாம. ஏன் சுவாமி கவனக்குறைவு இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கவனக்குறைவு என்ன தெரியுங்களா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஓங்கார ஜபம் பண்ணலாம்னு சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேர குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, பாட்டி வா நம்ம மாலுக்கு சூப்பர் மாலுக்கு போனா போலாம்டா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் பொண்ணு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது சீடை பண்ணா நல்லா இருக்கு, முறுக்கு பண்ணா நல்லா இருக்கு, அம்மா நீ வாயன் கொஞ்சம், நீ வந்து எனக்கு சீடையை பண்ணி கொடு அப்படின்னா சரி அப்படின்னு தியானத்தை விட்டு போயிடுவோம். அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட் ஊர்ல உலகத்துல. அப்பா தானே பின்னர் வீட்டுக்கு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியுமானா உட்காரவே முடியாது. பசங்க ஒரு கமிட்மெண்ட், ஒய்ஃப் ஒரு கமிட்மெண்ட், சில்ட்ரன்ஸ் பேர குழந்தைங்க, இவருக்கு ரொம்ப கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஊர் ஃபுல்லா இருக்கிறது. அது இல்லாம சொசைட்டி. சார் நீங்க வந்தாதான் சார் இது நடக்கணும், உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு மாலையை போடுவாங்க, நீங்க போயிடுவீங்க. இப்போ அவ்வளவுதான். அப்ப எது நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரமாவது மண்ணாங்கட்டியாது புண்ணாக்கு. ஓங்காரம் புண்ணாக்கெல்லாம் வந்து டெய்லி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ வெளியில இருக்கிற விஷயங்கள் இந்திரிய அப்படியே இருந்தாலும் இந்திரிய பலகீனம், மனசு பலகீனம், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா அலுப்பா இருக்கு, எதுக்கு டெய்லி போயிட்டு ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு உட்காந்து கண்ணிமிந்து உட்காந்து உள்ளுக்குள்ளார ஓம் ஓம்னு மனசை நிரோதம் பண்றதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்திரிய பலகீனம், மனசு பலகீனம், அப்புறம் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற சொசைட்டி, இதுலயே வீக் ஆகி போயிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஓங்காரத்தை பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா அது ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? அப்பிரமத்தேன வேதவ்யம். எந்த ஒரு கவனக்குறைவு இல்லாம இந்த அம்ப வந்து மனசை வந்து ஓங்கார வில்லுல வச்சு பிரம்மத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? பாவத்தோடு நான் பிரம்மமா இருக்கேன், இந்த ஓங்காரமா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதவ்யம் நல்லா அடிக்கணும். அம்ப இழுத்து வச்சு அடிக்கணும். அடிச்ச மாத்திரத்தை சரவத்தன்மையோ பவேத். அந்த வில் அம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி லட்சியத்தோட ஒன்று கலக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தோட ஒன்றிணையிற மாதிரி என்ன பண்ணணும்? அடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்மயமா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுது, இந்த ஓங்காரத்தோட வஸ்து என்ன சுவாமி? ஓங்காரம் சப்தம். இந்த சப்தத்துக்கு ஒரு வஸ்து இருக்கணுமே, பேரு இருந்துச்சுன்னா ஆள் இருக்கணுமே. அந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் 5வது மந்திரம் சொல்லுது. முண்டக்கத்துல 2:2:5 யஸ்மின் த்யௌ பிருத்திவி சாந்தரிக்ஷம் ஓதம் மனசக பிராணைச்ச சர்வைஹி தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்யைஷ சேதுஹு. அற்புதமான மந்திரம் சொல்லுது. எதனிடத்தில், எந்த தத்துவத்தினிடத்தில், யஸ்மின் தியௌஹு சொர்க்கமும் வானமும், வானம்னு எடுத்துங்க, வானமும் பிருத்திவி இந்த பிருத்திவியும் இல்ல அந்தரிக்ஷம் இருக்கே, தியௌனா சொர்க்கம். எதனிடத்தில் சொர்க்கமும், எதனிடத்தில் இந்த பூமியும், எதனிடத்தில் நம்ம பார்க்கிற இந்த வானமும் அந்தரிக்ஷம் சொல்ற வானமும், கூடவே மனதும், மனதோடு கூட பிராணைஷ்ட 5 பிராணன்களும், பஞ்ச பிராணன்களோடு கூட சர்வைகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் இருக்கின்றதோ இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நாம ரூபம். இது எல்லாம் எதனிடத்தில் இருக்கிறதோ, எந்த ஆதாரத்துல இருக்கோ, தங்கத்துக்கு மேல ஒட்டியானம் கம்மல் பேர் சொல்றோம்ல, அது மாதிரி தங்கம், ஒட்டியானம், கம்மல், மூக்குத்தி இதெல்லாம் எங்க சாமி இருக்கு அப்படின்னா தங்கத்துக்கு மேல இருக்கு. காட்சிகள் எல்லாம் ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லாம் எங்க சுவாமி இருக்காங்க? ஸ்கிரீனுக்கு மேல இருக்காங்க. அதே மாதிரி சொர்க்கம், நரகம், பூமி இதெல்லாம் நம்ம சொல்றோமே, வானம் இதெல்லாம் நம்ம சொல்றோமே, மனசு, புத்தி, அகங்காரம், இந்த தேகம் இதெல்லாம் சர்வமும் எதனிடத்தில் இருக்கிறதோ அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நாம ரூபம். இதுக்கு ஆதார தத்துவம் எதுவோ அந்த தத்துவத்தை தம் ஏவ ஏக்கம் சானத, அந்த ஒரே பொருளை, ஒரே வஸ்துவை, எது தம் ஏவ அந்த ஆதார தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபமா இருக்கிற ஜெகத் அனந்தம், விஸ்தாரமா போயிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை.
யூடியூப்பை திறந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகமே தெரியுது, விஸ்தார உலகம், மாயாமயம். இப்ப ஒரு இது பார்த்தேன், ஏஐ தெரிஞ்சுக்கிட்டாதான் இனிமே ஃபியூச்சர் உங்களுக்கு. ஏஐ தெரியல அப்படின்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியல அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான் சார். இப்படியே விளம்பரம் வருது. ஐயோ உங்களுக்கு தெரியாதா, ஏஐ தெரியாதா உங்களுக்கு? ஐயோ ஜீவனமே போகாதுங்க. எனக்கே ஒரு ஷாக் ஆகுது. ஐயோ என்ன ஆகும், ஏஐ தெரியலன்னா ஜீவனமே போகாதா? ஐயோ கத்துக்கணும் போல இருக்கு, ஏஐ தெரியணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் சொல்றான், ஏஐ தாண்டி இன்னொரு அட்வான்ஸா வேற ஏதோ ஒன்று வந்துருச்சு போல இருக்கு. என்ன பேருன்னு தெரியல. இருக்கு ஏஐ தாண்டி இன்னொன்னு வந்துருச்சு, அது என்ன பேருச்சு தெரியல. ஆமா, ஏஐயோட அட்வான்ஸ் இன்னொரு ஏதோ ஒன்று சொல்றாங்க. அடப்பாவிகளா, இப்பதான் ஏஐன்னு சொன்னீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையோ ஒண்ணு சொல்றான். என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப வெளியில போனீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும், தொடுவான மாதிரி போயிட்டே இருக்கும். அனந்தம், மாயாமயம், தொடுவானம், தொட முடியாது, என்னைக்கும் தொட முடியாது, என்னைக்கும் முற்று பெறவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த மாயா உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை தம் ஏவ ஏக்கம் ஜானத்தை, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புண்ணாக்கும் ஆக போறது இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி கூட யூஸ் இல்லை, இது எல்லாம் பொய். அதனால ஒரே ஒரு ஆதார தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள். கட்டளையா சொல்லுது, தம் ஏவ ஏக்கம் ஜானத்தை. முமுட்சுக்களே என்ன பண்ணுங்க, அந்த ஒரே வஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். எது சுவாமி? ஆத்மானம். தமேவ ஏக்கம் ஜானத ஆத்மானம், அந்த ஒரே ஒரு ஆத்மாவை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆத்மான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த மொத்த மாயாஜாலமும் கல்பிதம். இதுக்குள்ளார போயிடாதீங்க, எல்லாம் திருஷ்யம். திரஷ்டாவை பாருங்க, உள்ள இருக்கிற ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? அப்ப நான் மந்திரம் சொல்லுது, அந்யா வாச்சோ விமுஞ்சத, இந்த மற்ற வாக்குகளை எல்லாத்தையும் விட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போகும்போது யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ முதல்ல சொல்லியிருக்கு. மௌனி ஆகு, பேசினதெல்லாம் போதும். எதை பேசினாலும் அச்சு பிச்சுன்னு தான் பேசிட்டு இருப்போம், ஒரு புண்ணாக்கும் இல்லை. ஏதாவது யூஸ் இருக்கா? ஈஸ்வரனை பத்தி பேசுற தாட்டை தவிர்த்து, சிரவண மனனத்தை தவிர்த்துட்டு நம்ம பேசுற எல்லாம் நான்சென்ஸ், நியூசென்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா எதை பேசினாலும் அது இந்த உலகத்தை பத்தி தான் இருக்கும். பிரம்மத்தை பேச முடியாது, வாக்குல சொல்ல முடியாது, வாக்குக்கு எட்டாதது ஆத்ம தத்துவம். அதனால என்ன பண்ணு அப்படின்னா பேசுறத வந்து பாத்தீங்கன்னா அந்நியா வாச்சம் விமுஞ்சத்தை விட்டுத்தள்ளு, எல்லாத்தையும் சொல்லற, சும்மா இரு சொல்லற. அந்நியா வாச்சாம் விமுஞ்சத்தை கட்டளை இது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா என்ன சாமி ஆகும்? ஐயோ அப்புறம் என்ன ஆகும் சாமி, குடும்பம் எப்படி நடக்கும், இந்த சொசைட்டி எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அமிர்தசிய ஏஷ சேத்து, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிரிட்ஜ். மரணத்தை தாண்டி போகணும் அப்படின்னா இததான் பண்ணணும். இல்ல என்னாலதான் குடும்பம் நடக்குது, அப்ப போங்க, இன்னும் ஒரு 4 கோடி ஜென்மம் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 4 கோடி ஜென்மம் ஆகட்டும், புழு பூச்சியா பிறந்து இறந்து, தெரியாதுல்ல எத்தனை பிராரப்தம் இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்ப யாராவது சாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சேத்து. சேத்துனா என்ன அர்த்தம்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ். இங்க இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு, சம்சார கரையை தாண்டி போறதுக்கு இதுதான் சேத்துவா, கரையா, இதா இருக்கு, பிரிட்ஜா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-2-6 மந்திரம் இதோட முடியுது. ஒரே ஒரு மந்திரம் தான். அராயிவர் அதனாபவ் சங்கதா எத்திர நாடியா, எல்லா நாடிகளும் வந்து பாத்தீங்கன்னா அராயிவர் அதனாபவ். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வீல்ல 24 இது இருக்குமா, ஃபோக்ஸ் இருக்குமா? 24 தானே இருக்கும் இல்லையா? அதிகமா இருக்குமா தெரியல, 24 அதிகமா இருக்கு. ஃபோக்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பி ஃபோக்ஸ் கம்பி சைக்கிளோட வீல்ல இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட மையப்பகுதி ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு, பேரிங்ல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அராயிவர் அத்தனாபவ், ரத சக்கரத்துல இருக்கிற ஆரங்கள் எல்லாம் மைய பகுதியில எப்படி கனெக்ட் ஆயிருக்கோ, சங்கதா எத்திர எந்த நாபியில கனெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்திர நாடியக ச ஏஷோ அந்தஸ்சரதே பகுதா ஜாயமானக. எல்லா நாடிகளும், எத்தனை நாடி சுவாமி? இதுல வந்து சாந்தோக்கியத்துல இதுல நம்ம பிரஷ்னோபனிஷத்துல பார்த்திருக்கோம்.
72,72,10,200 நாடிகள் இருக்கு. 72,72,10,200 நாடிகள். இதுல பிரதான நாடி எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 72,000 நாடிகள் பிரதான நாடிகள். ஆனா 72,72,108 முறை இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இது பண்ண முடியுமா? 108 முறை நம்ம நாடிகளை வச்சு. அவ்வளவு பெரிய நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துக்குள்ளார ஒரு இண்டிவிஜுவல்ல இருக்கு. இந்த நாடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சங்கமிக்கிறது சுவாமி அப்படின்னா நம்மளோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடிகளும் இந்த ஹிருதயத்திலிருந்து தான் வெளிக்கிளம்புகின்றன. ஹப் எது? நம்ம ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஷோ அந்தஸ்சரத்தை பகுதாச்சாயமானக அநேக விதங்களா இந்த ஹிருதயத்திலிருந்து தான் வெளிக்கிளம்புகின்றன. அந்த ஹிருதயம் எது அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவம் தான் ஹிருதயம். ஹிருதயம்னா எது? சுத்த பிரம்ம தத்துவம். அப்ப நம்ம அடைய வேண்டிய இடம் எது அப்படின்னா அந்த ஹிருதயத்தை அடையணும். ஹிருதி அயம் இது ஹிருதயம். ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ அதுதான் ஹிருதயம். வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் இந்த ஹிருதயத்துல இருக்கு. அதனால அதுக்கு ஹிருதயத்துக்கு பேர் பிரம்மபுரம்னு பேர். இந்த பிரம்மபுரத்துல இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேடி போனீங்கன்னா ஹிருதயம் கண்ணுக்கு தெரியாம போயிடும். வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் நிற்கும், ஹிருதயம் இல்லாம போயிடும். ஏன்னா ஹிருதயம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா என்னது? பாவ ஹிருதயம். ஹிருதயத்தை தேடி போனீங்க அப்படின்னா அங்க பிரம்மம் மட்டும், கான்சியஸ்னஸ் மட்டும், நான் மட்டும் தான் மிச்சம் இருப்பேன். அந்த ஹிருதயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது? ஓம் இத்யேவம் தியாயத. இப்ப வந்துருங்க, ஹரிவம்சம்ன்றது நான் எதுக்காக இதை எடுக்கிறேன் அப்படின்னா ஹரிவம்சம்ன்றது ஸ்மிருதி. அப்ப ஸ்மிருதி புராணத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ருதியோட பிரமாணம் பண்ணீங்கன்னா தான் சரியா வரும். இங்க என்ன பார்த்துக்கோம்? ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா படத்த தியாயத கேசவம் அப்படின்னு இப்ப நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். இதே மந்திரம் முண்டக உபனிஷத்துல இருக்கு. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானம் செய்வீர்களாக. ஹரிதான் ஆத்மா, கேசவன் தான் ஆத்மா. ஆத்மாக்கு பேர் தான் கேசவன், நாராயணன், ஹரி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை ஓம் என்று தியானம் செய்வீர்களாக. என்ன சாமி உண்டாகும் நமக்கு? அது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்? ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம், எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி மந்திரம் ரொம்ப கம்மி. ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம், ஸ்ருதி மாதா அம்மா கல்யாணி அம்மா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா ஸ்ருதி சொல்லுது, ஸ்வஸ்தி வக பாராய தமச பரஸ்தாத். ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்வஸ்தி உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. எது என்ன சுவாமி மங்களம்? மங்களம் மங்களம் நம்ம சொல்றோமே, செத்து போறதெல்லாம் அமங்கலம். இந்த சாவை தாண்டி போறது எது இருக்கோ அதுதான் மங்களம். சாகாதவன் ஆகிறது. சாகாதவன் ஆகணும்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா தமச பாராய பரஸ்தாத். இந்த அவித்யா மாயால இருந்து வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போய் அமிர்தத்தன்மையை அடைவதற்கு, மங்களத்தை அடைவதற்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஸ்ருதி மாதா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பண்றவங்களுக்கு, ஓங்கார அபியாசிகளுக்கு என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் சொல்லுது. உங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும். இந்த அவித்யாவை, இந்த மாயையை தாண்டி செல்வதற்கு உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2:2:6 கம்ப்ளீட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதி தான் அப்படியே வந்து ஹரிவம்சத்துல இங்க ஆச்சாரியார் இங்க சொல்றார். இதை யாரு சொல்றா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கைலாச யாத்ராயாம். கைலாச யாத்ரான்னு ஒரு பிரகரணம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிரேகோ தியாத்தவ்யக இத்யுக்தம் மகேஸ்வரனா அபி. மகேஸ்வரனால, யாரு? சிவபெருமானால வந்து பாத்தீங்க அப்படின்னா கைலாச யாத்திரையில இந்த வச்சனமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இதோட நேத்து பாடத்தை வந்தோம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இது சொல்லியாச்சு. அப்ப சிரவண காலம் பிராக்டிஸ் சும்மா பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளவு பண்றீங்களோ. ஆனா வாஸ்தவமானது எங்க நடக்க போகுது? வாஸ்தவம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சிரவண காலத்துல அதிக அபியாசம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஓங்காரத்தை அதிக அபியாசம் பண்ணீங்கன்னா வரமாட்டீங்க கிளாஸ்க்கு. அறகுறை ஞானத்தோட நின்றோம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிரவணம் மனனம் பண்ண முடியாம போயிடும், எங்கேயாவது போய் லாக் ஆயிருவீங்க நீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணுங்க, நல்ல மனனத்தை பண்ணுங்க. கூடவே நித்தியம் காலையிலயும் சாயந்தரத்திலயும் கொஞ்சம் ஓங்கார அபியாசத்தை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சுவாமி ஓங்கார அபியாசம் பண்ணணுமா இல்ல ஸ்ரீமன் நாராயணனோட பேரை சொல்லணுமா? நாராயணனோட பேர், முதல் பேரு எது? ஓங்காரம். மனசுல நல்லா வச்சுங்க. ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. கீதால சொல்லும்போது சொல்றார், ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் பிரம்மம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச. அந்த என்னையே நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தையே உள்ளுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னா சதா காலமும் உன்னோட விவகாரத்தையும் பண்ணிக்கிட்டே. விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கிருஷ்ணனோட நாமம், விஷ்ணுவோட நாமம், நாராயணனோட நாமம், ஹரியோட நாமம், ஓங்காரம் அப்படின்னு நல்ல ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே விவகாரத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். என்னையே நினைத்து கொண்டு இந்த ஓங்காரத்தை உச்சரித்து கொண்டு, வியாகரன் அப்படின்னா உச்சாரையன், நல்ல உச்சாரணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க? விவகாரத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. பிராக்டிஸ் போயிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் சிரவணம் போகட்டும், ஒரு பக்கம் ஓங்காரத்தை வந்து சமயம் இருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன மாலை கரமாலை வச்சுக்கங்க. சும்மா வாக்கிங் போகும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஊர்க்கதை பேசாம என்ன பண்ணுங்க? ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே டெரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போங்க. டெய்லி வாக்கிங் வந்து இந்த ஹேபிட்டை வச்சுக்கோங்க. நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாலையை வச்சுக்கிட்டு ஓம் 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 ஓம்னு ஒரு 10 ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா மனசு பிரசன்னமாயிடும். திரும்ப காலையில உட்காருங்க. காலையில உட்காந்து நல்லா விளக்கு போட்டுட்டு நல்லா உட்காந்து ஓம் 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 ஓம்னு நல்லா சொல்ற அபியாசத்தை கொண்டு வாங்க. எப்பெல்லாம் சமயம் இருக்கும் போதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டே இருங்க. கூட்டிகிட்டு இருக்கும் போது பண்ணுங்க, எங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ அப்பெல்லாம் பண்ணுங்க. என்னெல்லாம் சமயம் இருக்குமா எல்லா இடத்துலயும் இந்த ஓங்காரத்தை உள்ளுக்குள்ளார ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸ்வரனை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி நடக்கும்? ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. அப்ப கீதையிலையும் பகவான் தன்னோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஏ அர்ஜுனா, நீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு, நீ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, நீ ஹரி ஹரி ஹரின்னு சொல்லு, நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லு அப்படின்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை தான் கீதையிலையும் சொல்ற. பாகவதத்திலையும் பகவானுக்கு எவ்வளவு நாமம் இருக்குங்க. இப்ப 1000 பேர் பார்க்க போறோம். 1000 பேர்த்துல வந்து எதையாவது சொல்ல வேண்டியது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்ற, இந்த ஓங்காரம் எப்படிப்பட்ட நாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு நேதிஷ்ட தமம் அப்படின்னு ஒரு சப்தம் சொல்லுது. பகவானுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் பேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணன், கோவிந்தன், இதெல்லாம் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸா. இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு ரொம்ப பிரியத்தமம். நேதிஷ்ட தமம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப பிரியத்தமம், ரொம்ப ரொம்ப பிரியமா, ரொம்ப பிரியமானது. இந்த நாய்க்குட்டியை வந்து டாமி அப்படின்னு கூப்பிட்டா கிட்டுக்கிட்டுன்னு ஓடி வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க, ஐயோ சில நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பேரை சொன்னா போதும் அந்த நாய்க்குட்டிங்களை கிட்டுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு மேல மேல வந்து தப்புதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவ்வளவு பிரியம். அது செல்லம் வா செல்லம் அப்படின்னு சொன்னா போதும் அப்படியே வந்துடும் மேல தப்பி தப்பி. இதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல பகவானுக்கு, எந்த பேரை சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள சந்தோஷம் அடைவார் பகவான். அப்படின்னா ஒரே ஒரு பேர் தான், எது? ஓங்காரம். பிரியத்தமமான பேரா, ரொம்ப பிரியமான பேரா இருக்கு. அதனால இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உச்சரிக்கணும் அப்படின்னு. அப்போ இது எத்தனாவது பேரு? விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முதல் பேரே விஸ்வம் இஸ் ஈக்வல் டு ஓங்காரம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கணும். விஸ்வம் இஸ் ஈக்வல் டு ஓங்காரம், விஸ்வம் இஸ் ஈக்வல் டு என்னது? பரபிரம்மம், சகுண பிரம்மம். சகுண பிரம்மமும் பரபிரம்மமும் விஸ்வம். அவரோட பேரு விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம். மாண்டுக்கிய உபனிஷத்துல சொல்லுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தானே விஸ்வம்னா சமஸ்தம்னு பேர் சொன்னோமா? இந்த சமஸ்தமா எதுப்பா இருக்கு அப்படின்னா ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம். இது எல்லாம் ஓங்காரமாகவே இருக்கிறது. அப்ப விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஓம்ன்றதுதான். ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம். ஆளு பிரம்மம், பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். அப்ப நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு இதை சொல்ல வேண்டும், இதை அபியாசம் பண்ணணும்.
இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ஏதத்து சர்வம் அபிப்ரேத்திய. இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதஹா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஷமே சர்வ தர்மானாம் மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது ஏஷமே 13வது மந்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி படிக்கிறோம்ல. 13வது மந்திரம் என்ன இருக்கு? ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதஹ யத்பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைர் அர்ச்சே நரசதா. இந்த தர்மங்கள்ல இந்த உலகத்துல பண்ணக்கூடிய எவ்வளோ தர்மங்கள் இருக்கு. ஸ்கூல் கட்டலாம் தர்மம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம் தர்மம், அன்னதானம் பண்ணலாம் தர்மம், எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. எல்லா தர்மங்களிலும் மிகவும் அதிகமான சிறந்த தர்மம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13வது மந்திரத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்து சொன்னார், ஏஷமே சர்வ தர்மானாம். இதுதாங்க பெரிய தர்மம். என்ன தர்மம்? இப்ப இருக்கவங்க எல்லாம் டெய்லி என்ன பண்ணுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இன்னைக்கு நல்ல நாள், பகவானோட நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. எவ்வளவு தெரியுதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, தெரிஞ்சவங்க நல்லா பண்ணுங்க. அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணீங்க, நான் ஒரு வருஷம் இந்த இதுல இருந்து இந்த நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியில இருந்து அடுத்த வைகுண்டா ஏகாதசி வரைக்கும் என்ன விக்னம் வந்தாலும் யாருக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு வருஷத்துக்கு நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்தியம் பண்ணுவேன். ஈஸ்வரன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும், மோட்சத்தை எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு டெய்லி சொல்ல ஆரம்பி. இந்த மாதிரி ஒரு தர்மம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய தர்மம் வாக்குக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சுவாமி? மனசுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து நித்தியம் சதா காலமும் காலையிலையும் சாயந்தரத்திலையும் உட்கார்ந்து ஓங்காரத்தை ஜபிங்க. இந்த மொத்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட சாரம், மொத்த வேதாந்தத்தோட சாரம் ஓங்காரம். அதனால ஓங்காரத்தை மனசுல ஜபம் பண்ணுங்க, வெளியில ஜபிங்க. ஸ்தோத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டெய்லி கிளாஸ்ல வந்து வேதாந்தத்தை விசாரம் பண்ணி நல்லா விசாரம் பண்ண 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 உங்களுக்கு சப்தங்களும் அர்த்தங்களும் நல்லா உள்ள போகட்டும். அப்ப புத்தியில வேதாந்த விசாரம், மனசுக்கு ஓங்கார ஜபம் தியானம், அதுக்கப்புறம் இந்த வாக்குக்கு ஸ்தோத்திரம், நம்ம இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம், அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்களையும் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வேற ஒரு மந்திரத்துல பார்த்திருக்கோம், எது இந்த ஓங்காரத்தை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை, பிராணாயாமத்தை காட்டிலும் பெரிய தபஸ் இல்லை. அப்ப இந்திரிய நிகிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் சிம்பிள், முடிச்சு போச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ். வெளியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞம் கர்மம் பண்ணுங்க, இந்திரிய நிகிரகத்துக்கு பிராணாயாமம் பண்ணுங்க, வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க, மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஓங்காரத்தை ஜபிங்க, தியானம் பண்ணுங்க, புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தை விசாரம் பண்ணுங்க. இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகும். மனசாந்தியும் இதுவும் துக்கமும் இல்லாம ஆனந்தமா இருக்கலாம். மோட்ச மார்க்கத்துல நல்ல ரெட் கார்பெட்ல போயிட்டே இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 13வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்குல்ல, ஏஷமே சர்வ தர்மானாம், இதுதான் சர்வ தர்மங்களிலும் ரொம்ப அதிகோ மதக, இதுதான் பெரிய தர்மம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதை எப்படி பண்ணணும்? யத் பக்தியா, பக்தியோட, புண்டரீகாட்சம், புண்டரீகம்னா என்ன அர்த்தம்? ஹிருதயத்துக்கு பேர் புண்டரீக கமலம், நல்ல கவுந்து போட்ட தாமரை முட்டு மாதிரி இருக்கிறது. அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடியது யாரு? கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் அங்க இருக்கு. அந்த புண்டரீகாட்சனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணன், ஹரி அப்படின்னு பேர், சுத்த பிரம்ம தத்துவம். அவனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தவைர் அர்ச்சே நரசதா, சதா ஸ்தவனங்களால் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிக்கிறது. முதல்ல நாமங்களை சொல்லி பூஜை பண்றீங்க, அதே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி வாக்குல வந்து பூஜை பண்றீங்க, அதே மனசுல பண்ணும்போது ஓம் 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 ஓம்னு சதா வந்து பாத்தீங்கன்னா ஜபிங்க, தியானிங்க. இந்த காட்டிலும் பெரிய தர்மம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு ஆதிக்க முக்தம், இந்த விதமா இது இந்த தர்மத்துக்கு வந்து ரொம்ப அதிக தன்மையானது சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிறதுல பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த பேஜுக்கு வந்துருங்க.
கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம். பூர்வபாகத்துல கேட்டோம்ல, யுதிஷ்டிர உவாச்ச அப்படின்னு சொல்லி 7வது ஸ்லோகம் ஆரம்பிச்சது. கிமேகம் தெய்வதம் லோகே, இந்த உலகத்துல ஒரே தெய்வம் எது அப்படின்னு ஆரம்பிச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 2வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு இத்தியாரபிய கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்து, எதனை ஜபிப்பதனால் ஜந்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வதுல கேள்வி. 2வது கேள்வி எந்த தெய்வம், 3வது கேள்வி எதை ஜபிக்கிறதுனால ஜந்து விடுதலை அடைவான். இது ஷட் பிரஷ்னேஷு 6வது கேள்வியில அதுக்கு பதில் சொல்லுச்சு. யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின்ஸ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. 6வது மந்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் கேள்விக்கு எது தெய்வம் எது தெய்வம்ன்றதுக்கு 2வது மந்திரத்துல கேட்ட கேள்விக்கு 6வது மந்திரத்துல பாத்தீங்கன்னா பதில் சொல்லப்பட்டிருக்கு. எதிலிருந்து எத சர்வாணி பூதானி, எல்லா உலகங்களும் எதிலிருந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றனவோ. யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின்ஸ்ச பிரளயம் யாந்தி. யத சர்வாணி பூதானி பவந்தி, எதிலிருந்து இந்த உலகங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றனவோ, எதனிடத்திலேயே இந்த உலகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யுகத்தோட முடிவுல லயத்தை அடைகின்றனவோ. யஸ்மின்ஸ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. அப்ப யுகத்தோட ஆரம்பத்துல எதிலிருந்து எல்லாம் உண்டாகின்றனவோ, யுகத்தோட முடிவுல எதனிடத்திலேயே எல்லாம் லயத்தை அடைகின்றனவோ. எங்க சாமி போறது? யுகம் முடிங்கிறதுக்கும் ஆரம்பத்துக்கும் நீங்களும் நானும் இல்லையே. எங்க இருந்து சாமி கண்டுபிடிக்கிறது? எப்ப இந்த யுகம் ஆரம்பிச்சதுன்னே தெரியல. பிரம்மாவோட 51வது வயசு போயிட்டு இருக்குன்றாங்க. 51 வயசு எவ்வளவு தெரியுங்களா? ஐயோ, இது அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. எங்க போய் பாக்குறது? எந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் காரணம் கண்டுபிடிக்கல. எதேவைக ததமுத்திர எதமுத்திர ததன்விக மந்திரம் கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. எதை தேவதை விஷயத்துல காஸ்மிக்ல பேசுறீங்களோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய விஷயத்துல இருக்கிறது. அண்டத்துல இருக்கிறது பிண்டம், பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்குது? டெய்லி கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து வரீங்க நீங்க? இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா என்னோட ஹிருதயத்துல தான் நான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஜீவராசிகளும் முதல்ல ஒன்னும் தெரியலன்னு இருக்கேன். நான் சுகமா தூங்கின ஒன்னும் தெரியல. அங்க இருந்து தான் புத்தி வந்துச்சு, மனசு வந்துச்சு, இந்திரியங்கள் வந்துச்சு, தேகம் வைக்கப்பாச்சு. இந்த ஜெகத் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அப்ப எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் தெரியலன்றது ஒரு வஸ்து இல்ல, அதை விட்டுருங்க. அப்ப மிச்சம் யார் இருக்கா? நான் சுகமா தூங்கினேன். அப்ப தூக்கத்துல யார் இருக்கா? நான் இருக்கேன். என்னோட சொரூபம் என்னது? சுகஸ்வரூபம், நிர்குண நிராகாரம், தேகம்லாம் இல்ல, வெறும் நான் மட்டும் தான் தூக்கத்துல இருந்தேன். அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்துதான் இது எல்லாம் ஜாகிரத மத்தில எல்லாம் வெளிப்பட்டது. கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முடிவுல திரும்ப இன்னைக்கு ராத்திரி நான் போறேன். இன்னைக்கு ராத்திரி போகும்போது இந்த உலகங்கள் எல்லாம் இந்திரியத்துல லயமாகும், இந்திரியங்கள் எல்லாம் மனசுல லயமாகும், மனசெல்லாம் புத்தியில லயமாகும், புத்தி பாத்தீங்க அப்படின்னா என்னிடத்துல லயமாயிடும். அப்ப யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாராயணன் யாரு சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த நாராயணன் வேற யாரும் இல்லை, நான் தான். சுத்த பிரம்மம் யாரு? நான் தான். அந்த நானிடத்திலே இருந்து தான் இது எல்லாம் உண்டாகுது. அந்த நானிலேயே பாத்தீங்கன்னா லயத்தையும் அடையுது. அப்ப நாராயணனும் ஸ்ரீமன் நாராயணனும் விஷ்ணு வேறையும் நானும் வேற வேற இல்லை. அப்ப அதுதான் ஏக்க தெய்வதம், ஒரே தெய்வம் இது, அதுதான் அப்படின்னு யத சர்வாணி பூத்தானின்ற நம்பர்லாம் தப்பு தப்பா நான் போட்டிருக்கேன். இதுல ஒரு நம்பர் இருக்கு, அதுல ஒரு நம்பர் இருக்கு. நம்ம உங்களுக்கு PDF அனுப்புனதுல 16வது மந்திரம்னு போட்டிருக்கு. ஆனா இங்க தப்பா இருக்கு பாருங்க. யாருக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை போட்டுங்க. யத சர்வாணி பூத்தானி 16வது மந்திரத்துல பாத்தீங்கன்னா இது பிரஷ்னோத்தராபியாம். அப்ப கிம் கிம் ஏக்கம் தெய்வதம் கிம் யாராவது கேட்பாங்க. எது ஒரே தெய்வம்? ஒரே தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பியூர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதான் ஒரே தெய்வதா, அதுதான்.
அதுதான் வேற வேற ரூபங்கள்ல விஷ்ணுவாவும் சிவனாவும் அம்பாலாவும் அநேக ரூபத்துல இருக்கு. அப்ப ரூபங்கள் அநேகமா இருந்தாலும் ஒரே தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் ஏதோவா எங்கேயோ இருக்கா? இல்ல, அந்த சச்சிதானந்தமா தான் நான் இருக்கேன். என்னோட ஹிருதயத்துல அந்த சச்சிதானந்தம் இருக்கு. ஒரே தேவதை அதுதான். ஜென்மாத்தியஸ்ய யதஹ அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சூத்திரம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மாத்தியஸ்ய யதஹன்னு சொல்லுது. இந்த பிரம்ம தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜென்ம காரணமாவும் இருக்கு, லய காரணமாவும் இருக்கு, சிருஷ்டி காரணமாவும் இருக்கு. நான்ல இருந்து தான் இதெல்லாம் உண்டாச்சு, நானுக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு, நான்லயே இது லயமாயிடும். நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கின்றேன். அதான் தேவதா. ஆத்மா தான் தேவதை. இருக்கிற தேவதை இது ஆத்மா மட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சொன்னீங்களே சாமி, 3வதுல மந்திரம் சொல்லியிருக்கேன். எதை ஜபிப்பதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜந்துக்கள் எல்லாம் முக்தி அடையும். தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், ஆத்மாதான் தேவதை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் விஸ்வம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. சரி, எதை ஜபிக்கிறதுனால ஜந்துக்கள் விடுதலை அடைவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்துட்டோம். என்னது? ஓம் இத்யேவம் தியாய விப்ராஹா, ஏ விப்ராஹா ஓம் இத்யேவம் பட்டத்தை தியாயத்த சதா. சதா காலமும் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிங்க, தியானம் பண்ணுங்க. இதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமிர்தஸ்ய ஏச சேத்து, இதுதான் அமிர்தத்தை அடைவதற்கு சேத்து அப்படின்னு முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுது. அதனால ஓங்காரத்தை ஜபிக்கணும். ஓங்காரம் தான் ஈஸ்வரனுடைய முதல் நாமம், விஸ்வம்ன்ற பேர்ல சொல்லியாச்சு. அப்ப 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. வாக்குல விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க, அதுவும் ஒரு டைம் தான். எல்லா காலத்தையும் சாகர வரைக்கும்லாம் இல்லை. சிரவண மனன காலத்துல எல்லாம் பண்ணுங்க. மனநம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுங்கன்னா ஓங்காரத்துக்குள்ளார வந்துருங்க. வாக்க கூட வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார லயம் பண்ணிட்டு மனசுனால சதா ஓங்காரத்தை சொல்லுங்க. வாக்கையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிப்பாட்டிடலாம். ஆனா ஆரம்பத்துல நிப்பாட்டாதீங்க. நல்லா சிரவணம் முடிகிற வரைக்கும், மனநம் பாதி போற வரைக்கும் நிறைய அப்டக்கிள்ஸ் வெளியில வரும். அப்ப எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா விராட்டோட அனுகிரகம் வேணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணிட்டு வாங்க. இந்த மார்க்கத்துல இருந்து விலகி போகாம நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுப்பார். புத்தியில புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்பசாமி எதுக்கு சாமி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா விலகி போயிடும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா துக்கத்துல இருந்து சொசைட்டியோட அந்த விராட்டு உங்களை என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. காலை பிடிச்சி கீழே கீழே இழுத்து ப்ராப்ளத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இதை தாண்டி உங்களால அடுத்த ஸ்டெப் வேதாந்தத்துல வைக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம், அதுக்கப்புறம் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஓங்கார ஜபம், இந்த கூட வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், இதை வச்சுக்கிட்டு வேதாந்த விசாரத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. மெதுவா மெதுவா என்ன பண்ணுங்க, மனநம் அதிகமாக அதிகமாக வெளியில இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பாராயணத்தை மெதுவா மெதுவா நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஓங்காரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மோட்ச பரியந்தம் போய் முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வியாக்கியானம் இருக்கு. இதோட வந்து பாத்தீங்கன்னா 1வது மந்திரத்துல இருக்கிற 1வது நாமம், ஃபர்ஸ்ட் நாமம் விஸ்வம்ன்ற சப்தத்துக்கான வியாக்கியானம் பூரணமா ஆயிடுச்சு. இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த நாமத்தை நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இல்லை. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால சில கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு. சுவாமிக்கு தான் கமிட்மெண்ட், வேற இல்லை. நம்ம படிக்கிறோம், பகவானுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் இருக்கு. அதனால கைங்கரியம் இருக்கிறதுனால நாளைக்கு வகுப்பு இல்லை. நாளை மறுநாள் துவாதசி அன்னைக்கு 2வது நாமத்தை நம்ம பார்க்கலாம். இல்ல காலையில பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதை இருக்கு. யோக சூத்திரம் வேண்டாம். யோக சூத்திரமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் வேணாம். பகவத்கீதை எப்பவும் போல ரெகுலர் கிளாஸ் இருக்கு. நான் மெசேஜ் போடுறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नम इति ओम राम 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 नारायण 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 नमस्कारम नमस्कारम नमस्कारम